குழந்தையா இருக்கும் பொழுது தூங்குன்னு தொல்லை பண்றாங்க. தூங்கலன்னா தூங்கவே மாட்டேங்குதுன்னு பட்டக்ஸ்லயே அடிக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பையன் ஆகி தூங்குனா எனி டைம் தூங்கிட்டே இருக்க. சோம்பேறின்னு திட்டுறாங்க. அப்ப என்னதான் பண்றது? தூங்குனாலும் தப்பா இருக்கு, தூங்காட்டியும் தப்பா இருக்கு. இவங்க மத்தியில மாட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டம். ஹே மச்சான், எழுந்துடுடா, ஆபீஸ்க்கு போலாம். நான் ஒன்றும் வரல, நீயே போ. ஏய், என்னடா நைட் அடிச்சதுன்னு தெரியவே இல்லையா? அப்ப நீயே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவுன்னு சொல்லிடு. நீ ஏன் அந்த மேனேஜர் நாய்கிட்ட சொல்லிடுடா, நான்லாம் சொல்ல முடியாது. அவர் லைன்ல தான் மச்சான் இருக்காரு, தாராளமா நீயே சொல்லலாம். சொல்லிடுறியா? பரவாயில்லடா, ஒரு நாள் தானே லீவ் கேட்டேன், லைஃப் லாங் லீவ் கொடுத்துட்டேன். ரொம்ப ஒரு நாளைக்கு சம்பளமே 500 ரூபாய். கோர்ட்டு சைட் டிஷ்ஷுக்கு 200 ரூபா போயிடுது. என் பொண்டாட்டி வேற முழு சம்பளத்தை கொடுக்கலன்னு டெய்லியும் அடிக்கிறா. கடவுளே, வேலை செய்யற இடத்துல எல்லாருக்கும் ஒரு குவார்டர் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் உதவி பண்ணக்கூடாதா? அவ்வளோதானப்பா, குவார்டர் மட்டும்னா அது சைட் டிஷ்ஷு சேர்த்தே கொடுத்துருவோம். ஓகே தானே? கடவுளே, நீங்களா பேசுறீங்க? எங்க இருக்கீங்க? நீ கெட்ட கேட்டுக்கு கடவுள் வேற வந்து உங்ககிட்ட பேசுவாரா? ஏண்டா பொட்டோட்டோ, குடிச்சு என்ட உடம்பு கெடுத்துக்கிறீங்க. ஒழுங்கா இருங்கடா, அப்புறம் உயிர் போச்சு அது போச்சுன்னு வைங்க. ஓகே கடவுளே, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு நாளைக்கு 2 மட்டும் குடிக்க கத்துக்கிறேன். ஓகேவா கடவுளே? அடையா கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதுல இவரு யோகாசனம் பண்ணிட்டு சொன்னா இவனு கேட்டுறானுங்களா? போங்க பஸ், போய் வேலையை பாருங்க போ.